நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 44. 12 ஆண்டுகள் நடந்த அந்த சலியா போரில் நுண்ணளவுகளோ நுண்மைக்குள் சித்தமோ தொட்டெடுக்க முடியாத காலத்துளி ஒன்றின் இடைவெளி இருந்தது. அதை கடல்களும் அறியவில்லை, எதிர் நின்ற புற்றுகளும் அறியவில்லை. வருணனின் படைகள் சிதல் நெறிகளை கடந்து ஒவ்வொரு கணத்துளியில் முன் நின்றன. ஏனெனில் அலை எழுந்து மோதி சிதறி கொந்தளித்து மீண்டும் எழுந்து கொண்டிருந்த போதும் கடல் ஆழம் அதை அறியாது இருண்ட மோனத்தில் தன்னுள் தான் நிறைந்த ஊழத்தில் இருந்தது. மறுபக்கம் நுரை பெருகுவது போல் எழுந்து கடலுக்கு நிகர் நின்ற போதிலும் புற்றுகளின் ஆழத்தில் உயிர் வெள்ளம் கொப்பளித்து அலை சுழித்து கொண்டிருந்தது. அக்கணத்துளி பெருகி கனவறிந்து பின் கருத்தறிந்து இறுதியில் கண்ணறியும் வகையில் உருக்கொண்டது. அதை கண்டதுமே சிதல்கள் சீற்றம் கொண்டு மேலும் பெருகின. அலைகளோ மேலும் அமைதி கொண்டன. வெறி கொண்டவை எழுந்து பின் அமைகின்றன. அமைதி கொள்வன மெல்ல வளர்ந்து நிறைகின்றன. அலை மேல் அலை என கடல்கள் வளர்ந்தன. அலைகளென எழுந்த புற்றுகள் சினம் கொண்டு வீங்கின. புற்றுச்சுவர்களின் முகப்புகள் கரைந்து இடிந்து கடலுக்குள் விழுவதை நாளும் கௌமாரன் பார்த்து கொண்டிருந்தான். அது ஒவ்வொரு நாளும் நிகழ்வது. இழந்தது மீண்டும் பெருகி எழுவதையே அவன் அந்நாள் வரை அறிந்திருந்தான். ஆயினும் 99 கோட்டைகள் சூழ்ந்த பெருநகரில் அரண்மனையின் உப்பரிகையில் அமர்ந்தபடி சொல்லென ஆகும் போது பொருள் இழக்கும் அச்சத்துடன் அவன் நோக்கி கொண்டிருந்தான். அக்கோட்டை சுற்றை ஒரு விராட வடிவனின் பருவுடல் என்று கவிஞர் சொன்னார்கள். அன்னம், பிராணம், மனம், விஞ்ஞானம், ஆனந்தம் என அவை 5 பெருஞ்சுற்றுகள். முதலில் இருந்த அன்னம் செவி, மூக்கு, விழி, நாக்கு, தோல் என 5. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என பிராணம் 5. மனம், ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி, துரியம், பூர்ணம் என 5. ஸ்தவிரம், ருஜு, ஆலயம் என விஞ்ஞானம் 3. தத்பரம், பரம் என ஆனந்தம் 2. 20 வட்டங்களுக்கு பின்னர் 72 நாடிகளின் வளையங்கள், பின்னர் காலம், நியத்தி, கலை, வித்யை, ராகம், புருஷன் என்னும் வளையங்களுக்கு பின் மாயா வளையம். அதற்குள் இருந்தது 7 அடுக்குகள் கொண்ட விருத்திரனின் மாளிகை. மூலம், சுவாதிட்டம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி என்னும் 5 நிலைகளில் முறையே ஏவலர், சூதர், காவலர், கருவூலர், அமைச்சர் ஆகியோர் குடியிருந்தனர். ஆக்ஞை என்னும் 6ஆம் தளத்தில் விருத்திரனின் இருப்பிடம். 7ஆம் நிலையில் உச்சியில் இருந்த சகசிரத்தில் இருந்து அவன் விண்ணில் எழுந்தான். முகில்களை தொட்டு பறந்து இந்திரபுரியை அடைந்தான். உரையிருந்த வாள் என்று அவ்வரண்மனை தோன்றியது. உரையின் வடிவும் கூறும் இருந்த வாளினால் அமைவது. இன்மையென வாள் அதனுள் எப்போதும் இருந்தது. புற்று பெருங்கோட்டைகள் கரைந்திடிந்து அலைகளுக்குள் விழும் ஓசை அவன் அறையில் இருக்கையில் நாய் நீர் குடிக்கும் ஒலி போல கேட்டது. உப்பரிகையில் நின்று விழி கூர்ந்தால் முதலை இறை பற்றுவது போல ஆகியது. எழுந்து சென்று இருளில் நின்று நோக்கிய போது வளைந்து வளைந்து வந்த நாகங்களுக்கு முன் நிறைவகுத்து முடிவில்லாது சென்று நின்றிருக்கும் தவளை குலம் என தோன்றின புற்றுக்கோட்டைகள். துயில்கையிலும் அவ்வோசையை அவன் கேட்டான். அவன் கனவுக்குள் குருதி எழ கரிய உருவங்கள் மண் அறைந்து விழுந்து புதைந்து ஆழத்தில் வேர் பரப்பாகி கிடந்தன. தன் குலத்து மூதாதையரின் இமையா விழிகளை நோக்கியபடி துயிலுக்குள் அவன் விழித்து கிடந்தான். எழுந்ததுமே ஓடி வந்து உப்பரிகையில் நின்று நோக்குகையில் புற்றுக்குவைகளில் 1-2 குறைந்திருப்பதைக் கண்டு நெஞ்சு பதைத்தான். எண்ணி தொலையாதவை புற்றுகள் என்று அறிந்திருந்தும் எண்ணாமல் இருக்க முடியவில்லை உள்ளத்தால். எண்ணி எண்ணி சலிக்கையில் புற்றுகள் குறைந்துள்ளன என்றே தோன்றிக் கொண்டிருந்தது. புற்றுரை குலத்தலைவரை மீண்டும் மீண்டும் அழைத்து என்ன நிகழ்கிறது என்று கேட்டான். எங்கள் ஆற்றல் 100 மடங்கு பெருகி இருக்கிறது அரசே என்றார் முதற் தலைவர். புற்றுகள் குறைகின்றனவா என்றான். இல்லை, 2 மடங்கு கூடியிருக்கின்றன என்றார் 2ஆம் தலைவர். உங்கள் ஐயம் அது என்றார் 3ஆம் தலைவர். தலைவர்களே, ஐயம் என ஒன்று ஏன் எழுகிறது? என் உள்ளிருந்து அந்த ஐயத்தை எழுப்புவது எது என்றான். அது உங்கள் ஆற்றலின்மையே என்றார் 4ஆம் தலைவர். அப்போது முதிய தலைவர் ஒருவர் மெல்ல அசைந்து முனகினார். சொல்லுங்கள் மூத்தவரே என்றான் கௌமாரன். எங்கள் குலம் 100 பெருகுகிறது, அது உண்மை. ஆனால் அலைகளின் விசையோ 101 முறை பெருகியிருக்கிறது என்றார் அவர். புற்றிகர் அமைதியாயினர். ஒருவர், நாளையே அவ்விடைவெளியை வெல்வோம் என்றார்.
இளையோரே, அவ்விடைவெளியை உருவாக்கியது எது? இத்தனை நிகர்நிலை ஆற்றல்களின் நடுவே அவ்விடைவெளி உருவாகிறதென்றால் அது எளிய மீறல் அல்ல. அணுதோறும் 1000 புவி சென்றமைந்த எடை கொண்டது அது. அதை கடப்பது எளிதல்ல என்றார் முதியவர். வெல்வோம் வெல்வோம் என்று அவர்கள் கூவினர். நாம் தொடக்கம் முதலே எழுவிசை கொண்டிருக்கிறோம். இத்தனை விசை எழுந்த பின்னரும் எப்படி அந்த சிறு மாத்திரை இடைவெளி எழுந்தது என்றார் முதியவர். நீரே சொல்லும் என்றனர் குலத்தோர். நாம் கொண்டுள்ள எழுவிசையே சுமையா என்ன? நீர் அதன் ஆழத்தில் அசையா நிலைவிசை கொண்டுள்ளதா என்ன என்றார் முதியவர். நோக்குக முதியவரே, நாங்கள் வெல்வோம் என்றார் இளைய குலத்தலைவர் ஒருவர். மைந்தா, அவ்விடைவெளி எங்கள் ஆற்றலின்மையாலோ அவர்களின் ஆற்றலாலோ உருவானதல்ல. மாற்ற முடியாத ஊழொன்றால் நடுவே செருகப்பட்டது என்றார் முதியவர். அவர்கள் அமைதி கொண்டனர். அவையின் பின்னிரையில் அசைவிழந்தது. விழியில்லாத முதுகுலத் தலைவர் மெல்ல செருமினார். அவரை அவர்கள் நோக்கினர். முதுமையால் புற்றுக்குள் செயலற்று அமைந்த அவரை 4 சுமந்து அவைக்கு கொண்டு வருவது வழக்கம். இன்று வரை நான் இங்கேதும் சொன்னதில்லை. இன்று சொல்ல விழைகிறேன். அசுரரே, புவி தோன்றிய முதற்கணம் முதல் நாம் இங்கு இருக்கிறோம். அன்னத்தை உண்டு மண்ணில் உப்பாக ஆக்குகிறோம். மண்ணை மீண்டும் அன்னமாக்குகின்றன புற்கள். புல்லும் சிதலும் இணைந்துருவாக்கிய நெசவு இப்புவி என்பார் நூலோர். எங்கேனும் புல் அழிந்து சிதல் மேலேறிய காலம் உண்டா? எப்போதேனும் சிதல் ஒரு கணம் முன் சென்று முந்தியுள்ளதா? அவர்கள் நோக்காடி கொண்டனர். நாம் அழிப்பவர்கள். ஆக்கத்திற்கு அரை கணம் பின்னரே நாம் செல்ல முடியும். அந்நெறியையே இவர்கள் ஊழென்று இங்குரைக்கிறார்கள் என்றார் முதியவர் சற்று எரிச்சலுடன். என்ன சொல்கிறீர்கள்? இக்கோட்டை அழியுமா என்று கௌமாரன் கேட்டான். ஐயமே வேண்டியதில்லை. இப்புவியில் கோடானு கோடி ஆண்டுகளாக கட்டப்பட்ட அனைத்து சிதல் புற்றுகளும் அழிந்துள்ளன. அழிந்தாக வேண்டும். உயிரை நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அந்த ஆணை விண்வெளியில் ஆதித்யர்களை அள்ளி விளையாடும் பிரம்மத்திடமிருந்து வர வேண்டும் என்றார் முதியவர். அவை சொல்லின்றி கலைந்தது. ஒவ்வொருவரும் அச்சொற்களின் இடையை உணர்ந்தனர். ஏனென்றால் அவர்கள் அதை முற்றாக முன்னர் அறிந்திருந்தனர். அவ்வுண்மைக்கு எதிராகவே அவர்கள் கிளர்ந்தெழுந்தனர். மாற்றவியலாத ஒன்றுக்கு எதிராகவே அத்தனை கொந்தளிப்பு எழ முடியுமென அவர்கள் உணர்ந்தனர். அவை நீங்கிய அக்கணமே அவர்கள் அனைவரும் ஒன்றாக விடுதலை உணர்வை அடைந்தனர். இனி கணம்தோறும் முழு உயிராலும் கொப்பளிக்க வேண்டியதில்லை. இனி தன்னை பெருக்க தன் உயிர்த்துளி ஒவ்வொன்றையும் நுரைக்க வைக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த விடுதலை உணர்வால் அவர்கள் தோல்வியை ஏற்க சித்தமானார்கள். அங்கிருந்து செல்லும் போதே தோற்றழிந்த பின் தங்கள் குலங்கள் எவ்வாறு மீண்டும் எங்கோ ஒரு புள்ளியில் சிறு துளை ஒன்றினூடாக கசிந்து வெளிவந்து மீண்டும் தழைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தோல்வியை பலமுறை உள்ளூர அடைந்த பின் அது நிகழ்வதற்காக பொறுமை இழந்து காத்திருக்கலானார்கள். புற்றுக்குலங்களின் அவை முடிந்த அன்றே சகசிரத்தில் ஏறி தன்னை நுண்ணுருவாக்கி பறந்து விண் ஏகி இந்திரபுரியை அடைந்தான் கௌமாரன். அமராவதியின் பெருவாயிலுக்குள் நுழைந்த போது அங்கே இன்மதுவின் மனமே நிறைந்திருக்க கண்டான். அத்தனை பூக்களிலும் கள் வழிந்தது. அத்தனை வண்டுகளும் குழலும் யாழுமென இசைத்து தரையில் விழுந்து சிறகதிரச் சுழன்றன. மதுமயக்கில் அமராவதியின் மாளிகை தூண்களும் சுவர்களும் நெளிவதாக தோன்றியது அவனுக்கு. களிவெறி கொண்டு சிரித்தும் கூச்சலிட்டும் அலைந்தனர் தேவர்கள். அவர்களுடன் காமத்தில் ஆடி கண் சிவந்து கொந்தளித்து கொண்டிருந்தனர் அரம்பயர். அவனை கண்டதும் கள்மயக்கில் காலாடி கொண்டிருந்த தேவன் அணுகி வந்தான். நீர் அசுரரா என்றான். ஆம் என்றான் கௌமாரன். இல்லை, நீர் தேவர், நான் அசுரன் என்றான். குளறியபடி நகைத்து, தேவனாக முன்னால் இருந்தேன். கடமையை சுமந்தவன் தேவன். கட்டுக்குள் வாழ்பவன் அவன். கடமைகளற்றவன் அசுரன். கட்டற்றவன் அசுரன். எங்களை விடுதலை செய்தவர் அசுரேந்திரர் விருத்திரர் என்றான். மதுக்கிண்ணத்தை தூக்கி காட்டி, நான் உண்பது என் விளைவை. இது நாள் வரை இதை என் மூலாதாரத்தில் ஒரு துளி நஞ்சென தேக்கி வைத்திருந்தேன். இதோ அது விடுதலை கொண்டு வளர்கிறது என்றான். முகவாயிலினூடாக இந்திரனின் அரண்மனைக்குள் சென்றான் கௌமாரன். அங்கு தன்னை எதிர்கொண்ட அமைச்சரிடம், விருத்திரேந்திரரை காண வந்தேன், உடனே சொல்லளிக்க வேண்டும் என்றான்.
எவரும் தன்னை காணலாகாதென்று ஆணையிட்டு களியாட்டுக்கு சென்றிருக்கிறார் அரசர் என்றார் அமைச்சர். சென்று நெடுங்காலம் ஆகிறது. பொறுமையை பேணியபடி கௌமாரன், நான் இப்போதே கண்டாக வேண்டும் என்றான். அரசரின் உறுதியான ஆணை அது, மீற என்னால் இயலாது என்று அமைச்சர் சொன்னார். ஒரு கணம் எண்ணி நின்ற பின் அவரை தள்ளி வீழ்த்துவிட்டு அரண்மனைக்குள் புகுந்து அதன் 12வது உப்பரிகையை அடைந்தான். அந்த உப்பரிகையே ஒரு மலர்வனமாக ஆக்கப்பட்டிருந்தது. அங்கு சிறு குளிர்ச்சுனைகள் மான்விழிகள் என ஒளி கொண்டிருந்தன. பொன் வண்டுகள் என்றான தேவர்கள் யாழிசை மீட்டினர். அனைத்து மலர்களும் ஒரு திசை நோக்கி திரும்பி இருக்க கண்டு அங்கு சென்றான். 3 சுனைகளால் சூழப்பட்ட சிறு மலர்ச்சோலை ஒன்றில் அல்லி இதழ்கள் சேர்த்து அமைத்த மஞ்சத்தில் ரம்பையும் ஊர்வசியும் திலோத்தமையும் அருகிருக்க, கள்மயக்கில் காமத்தில் ஆடிய களைப்பில் விழி மயங்கி இருந்த விருத்திரனை கண்டான். அவனை கண்டதும் எழுந்து ஆடை அள்ளி உடல் மறைத்து விலகிய தேவகண்ணியர் சினமும் நாணமும் அச்சமும் கொண்ட விழிகளால் அவனை சரித்து நோக்கினார்கள். விருத்திரனின் கால்களை பற்றி உலுக்கி, அரசே எழுக, அரசே என்று கௌமாரன் அழைத்தான். 7 முறை அழைத்த பின் மெல்ல விழித்திருந்து கைகளை ஊன்றி எழுந்து, யார், என்ன நிகழ்கிறது என்று விருத்திரன் கேட்டான். அரசே, நான் கௌமாரன், உங்கள் முதன்மை படைத்தலைவன் என்றான் கௌமாரன். தலையை உலுக்கி தெளிந்த விருத்திரன், ஆம், உன்னை நினைத்து கொண்டிருந்தேன் என்ற பின் நீர் கொண்டு வரச் சொல்லி அள்ளி அள்ளி தன் தலையை கழுவி கொண்டான். முகத்தில் நீரை அள்ளி அள்ளி அரைந்தான். சிற்றேப்பத்துடன், என் குடி அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்கிறதல்லவா? குலமூத்தோர் நிறைவு கொண்டுள்ளனர் அல்லவா? மூதன்னையர் குலம் பெருகுவது கண்டு மகிழ்கிறார்கள் அல்லவா என்றான். ஒவ்வொரு முறையும் எழும் அந்த வழக்கமான வினாக்கள் கௌமாரனிடம் அப்போது பெருஞ்சினத்தையே எழுப்பின. அரசே, கீழே தாங்கள் கட்டி எழுப்பிய முதற் பெருநகர் விழுந்து கொண்டிருக்கிறது. வருணனின் படைகளால் நமது கோட்டைகள் சரிகின்றன என்றான். அதை விருத்திரனின் உள்ளம் உணரவில்லை. நன்று என்று இன்னொரு ஏப்பம் விட்டான். உரத்த குரலில், அரசே, புற்றிகபுரி அழியப் போகிறது. வருணனின் படைகள் அதை அழிக்கின்றன என்றான் கௌமாரன். யார் என்றான் விருத்திரன். வருணன், அவர் படைகளால் நம் நகர் அழிகிறது என்றான் கௌமாரன். விருத்திரன் வாய் திறந்திருக்க, கண்களில் நீர் படிந்து சிவந்து பொருளற்ற வெறிப்பு கொண்டிருக்க, என்ன சொல்கிறாய் என்றான். மீண்டும் கௌமாரன் அச்செய்தியை கூவி சொன்னான். மெல்ல புரிந்து கொண்டதும், என் நகரையா என்ற விருத்திரன் உடனே நகைத்து, கணம் வளரும் கோட்டை அது, சரிவது அதன் இயல்பு, மீண்டும் வளர்வதற்கென்றே சரிகிறது அது, இன்னமும் அதை நீ உணரவில்லையா என்றான். கௌமாரன், அரசே, வருணனை நானும் எளியவர் என்றே எண்ணினேன். உங்கள் காலடிகளை பணியும்படி அறிவுறுத்தினேன். அவர் வல்லமையைக் கண்டு இன்று அஞ்சுகிறேன் என்றான். அச்சம் தவிர படைத்தலைவனே, என்னை வெல்ல எவருக்கும் ஊழில்லை என்ற பின் சோம்பலுடன் உடலை நீட்டி படுத்து, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, இன்மது கொண்டு வருக என்றான். கௌமாரனின் அஞ்சிய முகத்தை கண்டு, படைத்தலைவருக்கும் மது வரட்டும் என்றான். சீற்றத்துடன், அரசே என்று அவன் கால்களை பற்றி உலுக்கினான் கௌமாரன். தங்கள் கோட்டை அங்கிருக்கிறதா என்றே ஐயம் கொள்கிறேன். விருத்திரன் நகைத்து, எனது பகைவன் இந்திரன் மட்டுமே, அவனோ எங்கு என்றறியாது மறைந்து விட்டான். இந்திரன் வெல்ல முடியாத என்னை இவ்வேழு உலகிலும் எவரும் வெல்ல முடியாதென்றறிக. மூடா, வருணன் என் குலத்தவர், அசுரர்களின் வெற்றி கண்டு உளம் நிறைபவர். நான் புற்றிகபுரியை அமைத்த போது அவர் வாழும் ஆழ்கடலுக்குள் சென்று, மூத்தவரே வாழ்த்துக என்னை என்று சொல்லி தலை வணங்கி அரிசியும் மலரும் நீரும் பெற்றே வந்தேன். இங்கே இந்திரனை வெல்ல வரும் போதும் அவர் சொல் பெற்றேன். அவர் அருளுடனே இந்திரன் என்று ஆவேன் என்றான். சொல்லெழுந்து நின்ற கௌமாரனின் தோளில் தட்டி, நீ செல்க, உனது எளிய அச்சங்களுக்கு விடையளித்து வீணடிக்க என்னிடம் பொழுதில்லை என்ற பின் களிமயக்குடன் கண் மூடி, கள்ளுண்டவனுக்கும் காமம் கொண்டவனுக்கும் காலம் இமைக்க இமைக்க குறுகி வருவதை நீ அறிய மாட்டாய் என்றான் விருத்திரன். செய்வதறியாது அங்கும் இங்கும் நோக்கிய பின் கௌமாரன் எழுந்து விலகினான். அவன் மீண்டும் படிகளுக்கு வந்தபோது அங்கே இந்திராணி நின்றிருந்தாள். வணங்குகிறேன் தேவி என்றான்.
என்ன சொல்கிறார்? காமம் நிறையவில்லையா அவருக்கு என்றாள். ஆம், அவர் விழித்தெழ விழையவில்லை என்றான். அவர் விழித்தெழ வேண்டும். நான் சொல்லி சொல்லி சோர்ந்து விட்டேன் என்றாள் இந்திராணி. கண்ணறிய மாறிக்கொண்டிருக்கிறது காலம். காலத்தில் பிந்தியவன் கணம் தோறும் தன்னை இழந்து கொண்டிருக்கிறான். வேந்தர் எண்ணி வாழும் அவ்வுலகம் இன்றில்லை. விழுந்து கிடக்கும் இனிய சேற்றிலிருந்து ஒரு கணம் வெளிவந்து நோக்கும்படி சொல்லுங்கள். இந்திராணி அவனை அழைத்து கொண்டு விருத்திரனை அணுகினாள். படைத்தலைவர் சொல்லையும் அமைச்சர் சொல்லையும் ஒற்றை சொல்லையும் மறந்த அரசன் பகைவர் சொல்லை கேட்பான் என்பார்கள். இனி பொறுக்க முடியாது, எழுக என்றாள். செல்க, இனியொரு சொல்லும் கேட்க எனக்கு விழைவில்லை என்ற பின் விருத்திரன் புரண்டு படுத்தான். இரு கைகளையும் விரித்து அருகே நின்ற மகளிரை அழைத்து, என்னை தழுவிக்கொள்ளுங்கள். அவ்வினிமை ஒரு கணமும் விரிசலிடாமல் இருக்கட்டும். அது உங்கள் திறன் என்றான். இந்திராணி, அரசே, அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கின்றது என்கிறார் படைத்தலைவர். விழித்தெழுக என்று கூவினாள். அவன் தோளை தொட்டு உலுக்கி, எழுக என்றாள். விருத்திரன், நீ இனியவள் என அவள் கன்னத்தை வருடினான். இனிமேலும் தயங்கினால் உங்கள் அழிவே என்று இந்திராணி சொன்னாள். மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதோ இறுதி கணமே இவர் வடிவில் வந்து நின்றிருக்கிறது. நான் சொல்வதை செவி கொள்ளுங்கள், எழுங்கள் என்றாள். அவள் கண்கள் கலங்கி குரல் உடைந்தது. அவன், நீ நல்ல அமைச்சர், நல்ல சொற்களை சொல்கிறாய், அது உன் கடமை என்றான். பின்னர் கௌமாரனிடம், இந்திராணி என்றாலும் பெண், ஆண்களின் ஆற்றல் அவர்களுக்கு புரிவதே இல்லை என்றான். உடைவாளை உருவி தன் கழுத்தில் வைத்து கௌமாரன் வீறிட்டான். அரசே, உங்கள் மேல் ஆணை, ஒரு கணம் எழுந்து வந்து என்னுடன் நின்று கீழே உங்கள் நகரை நோக்குக. அன்றேல் இக்கணமே சங்கரித்து உங்கள் காலடியில் விழுவேன். சினத்துடன் அவனை சற்று நேரம் பார்த்த பின் மெல்ல தளர்ந்து, பித்து நிறைந்து விட்டது உன் உள்ளத்தில். மூடா, உன்மேல் நான் கொண்ட அன்பின் பொருட்டு எழுகிறேன். இவை அனைத்தும் உன் வீண் அச்சம் என அறிவேன். விருத்திரேந்திரனின் முதன்மை படைத்தலைவன் அச்சம் கொண்டான் என்று நான் அன்றி பிறர் அறியலாகாது. வா. ஆடை சுற்றி தலையணியை சூடி நடந்தான். வருக அரசே, ஒரு முறை கீழே நோக்குங்கள் என்றபடி கௌமாரன் முன்னால் ஓடினான். மூடன் என்றான் விருத்திரன் தேவியிடம். நம் படைத்தலைவர் அவர். நாம் காணாதவற்றை அவர் காணக்கூடும் என்று இந்திராணி சொன்னாள். பார்வை என்பது பார்ப்பவனின் இடத்தாலும் திசையாலும் ஆனது. ஆகவே எந்த பார்வையும் தன்னளவில் தனித்ததே. சென்று நோக்குக. விருத்திரன் நகைத்து, நான் வெல்லற்கரியவன், அதை நான் அறிவேன். நீங்கள் என் வெற்றியில் ஐயம் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேறுபாடு என்றான். அமராவதியிலிருந்து வெளிவந்து அங்கு தெற்கு மூலையில் இருந்த கோட்டை சுவர் மேல் ஏறி காவல் மாடத்தில் நின்று கீழே நோக்கினான் விருத்திரன். அக்கணமே எரிசினத்துடன், என்ன நிகழ்கிறது அங்கே? நான் காண்பது விழி மயக்கா என்று கை நீட்டி கூவினான். பொற்றுரை குலங்களால் சமைக்கப்பட்ட அவன் 99 பெருங்கோட்டைகளில் ஒன்று மட்டுமே எஞ்சியிருந்தது. பிற அனைத்தும் விழுந்து கரைந்து மறைய அங்கு வெண்ணுரை எழுந்து அலை கொப்பளித்து கொண்டிருந்தது. கௌமாரன் சொன்னான், இன்னும் நெடுநாள் இக்கோட்டை எஞ்சாது. அதை இப்போது உள்ளுணர்கிறேன். அரசே, தங்கள் முதல் நகர் விழுவதென்பது தோல்வியின் தொடக்கம். தங்களை வெல்லலாகும் என்று இந்திரன் தேவர்களுக்கு காட்டிவிட்டால் அதன் பின் உங்கள் முடி நிலைக்காது. தன் நெஞ்சில் அறைந்து விருத்திரன் கூவினான். இக்கணமே எழுகிறேன். வருணனை சிறைப்பற்றி இங்கு என் அரியணை காலில் கொண்டு கட்டுகிறேன். மூதாதை என நான் எண்ணியிருந்தவன், என் குலத்து மூத்தவன், வெற்றாணவத்தால் குடிக்கெடுக்கும் வஞ்சகனானான். சினத்தால் மதம் கொண்டு சுற்றி வந்து கூச்சலிட்டான். அவனை என் காலடியில் வீழ்த்துவேன். அவன் தலையை மிதித்தாடுவேன். இது ஆணை, என் குல மூதாதையர் மேல் ஆணை. பொறுங்கள் அரசே, நான் சினம் மீதூறி சொன்ன சொல்லே நம் நகரை அழைக்கிறது. இச்சினம் முதலில் அவருக்கு எப்படி வந்ததென்று பார்ப்போம். நம் குலத்தார் ஒரு சொல் சென்று சொன்னால் நம்மில் கனிவு கொள்ளக்கூடும். நிகர் வல்லமை கொண்ட 2 அசுரர் குலத்து அரசர்கள் அவரும் நீங்களும். உங்களை பிரித்து வெல்வது இந்திரனின் சூழ்ச்சி என்றான் கௌமாரன். தலை வணங்குவதா? தேவருக்கு வணங்காத தலை பிரிதொரு அசுரன் முன் இறங்குவதா என்று விருத்திரன் கோவினான். வீண் சொல், போரென்று வேறெதுமில்லை. எழுக நமது படைகள். கௌமாரன், அரசே, இங்குள்ளவை தேவர் படைகள். அவர்கள் கள்ளுண்டு செயலற்றிருக்கிறார்கள். அங்கு நம் அசுரகுடிகளும் பெரிதொரு நிலையில் இல்லை. படை கொண்டு சென்றாலும் கூட
யாரிடம் போர் புரியப் போகிறோம்? அங்கு அலையுறு கொண்டு எழுந்து வருவதும் நம் குடி அல்லவா? நாம் இந்திரனின் கண்முன் போரிட்டு அழியப் போகிறோம். ஆம், நமது அழிவு போல் அவனுக்கு உவகை அளிப்பது பெரிதொன்றுமில்லை என்றான். ஆம் என்று விருத்திரன் சோர்ந்து அமைந்தான். பகை, நஞ்சு, நெருப்பு மூன்றும் ஒரு துளியும் ஏஞ்சலாகாது என்று கற்றிருக்கிறேன். அவனை எஞ்ச விட்டது என் பிழை என்றான். இல்லை அரசே, அவனை சிறு துளியென விட்டிருந்ததே உங்கள் பிழை என்றான் கௌமாரன். அவனை தேடி கண்டடைந்து பெருக்கி இருக்க வேண்டும். நிகர் எதிரியென உங்கள் முன் அவன் நின்றிருக்க வேண்டும். தேவர்களின் ஆற்றல் நேர் விசை, அசுரர்களோ எதிர்விசை மட்டுமே கொண்டவர்கள். பேருருவ பகைவன் ஒருவன் இன்றி அசுரர்கள் தன்னை திரட்டி கொள்ள முடியாது. சினமின்றி படைக்கலங்கள் ஏந்த முடியாதவர்கள் நாம். அரசே, அசுரர் வெற்றியெல்லாம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது மட்டும் அமைவதே. இந்திரன் இல்லாததனால் தேவர் குலம் வலுவிழந்தது. எதிரி இல்லாததனால் அசுரர் குலம் வலுவிழந்துள்ளது. தேவர்கள் எழ முடியும். விழைவே அவர்களின் இயல்பு. தேவர்கள் எழுந்து நம்மை வெல்ல வரும்போது மட்டுமே அசுரர் எழுவார்கள். எதிர்ப்பே நம் இயல்பு என்றான் கௌமாரன். ஆம் என்று சோர்ந்த தோள் தாழ்த்தினான் விருத்திரன். இன்னமும் பிந்திவிடவில்லை என்றாள் இந்திராணி. உங்கள் வெல்ல முடியாத ஆற்றல் அப்படியே எஞ்சி இருக்கிறது. எழுக, இந்திரனை வென்று மீண்டும் புற்றிகபுரியை அமைத்தால் உங்கள் ஆற்றல் மீண்டும் நிறுவப்படும். விருத்திரன் ஆம் என்றான். வேறு வழி இல்லை, போர்தான் என தனக்குள் சொல்லிக் கொண்டான். அரசே, வருணனுடன் நாம் ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அவரை பகைத்தல் நன்றல்ல என்றான் கௌமாரன். நான் எண்ணுவதும் அதுவே என்றாள் இந்திராணி. பகைவரை பெருக்குவது அறிவுடைமை அல்ல. அப்படியென்றால் நான் வெல்ல முடியாதென்று எண்ணுகிறீர்கள் அல்லவா என்றான் விருத்திரன். நான் அழியக்கூடுமென ஐயுறுகிறீர்கள். அந்த ஐயம் எனக்கில்லை. நான் வெல்வேன். என் முதற்றாதையின் அழியா சொல்லே என் படைக்கலம். மீண்டும் குனிந்து அவன் நோக்கிய போது ஒரு புற்று எழுந்திருந்தது. ஆம், அவர்களும் போர் புரிகிறார்கள். அசுரர்களாகிய நாம் ஒருபோதும் தோல்வியை ஏற்பதில்லை. பிராதம் 44வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.